வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். டாடா குழுமம் தனிஷ்க் என்ற நகை வணிக நிறுவனத்தை நடத்துகிறது. அந்த நிறுவனம் அண்மையில் தொலைக்காட்சிகளில் விளம்பரம் ஒன்றை வெளியிட்டது. இந்து குடும்பத்திலிருந்து வந்த தனது மருமகளுக்கு இஸ்லாமிய மாமியார் ஒருவர் நகைகளையெல்லாம் போட்டு வளைகாப்பு நடத்துகிறார். அப்போது மருமகள் தனது மாமியாரிடம், அம்மா, உங்கள் வீட்டில் இது பழக்கமில்லையே என்று கேட்கிறார். அதற்கு மாமியார், மகள்களை சந்தோஷமாக வச்சுக்கிறது எல்லா வீட்டிலும் பழக்கம்தானே என்று பதில் சொல்கிறார். இந்த நிகழ்ச்சியான விளம்பரம் மத வெறியர்களுக்கு கடும் எதிர்ப்பையும் வெறுப்பையும் உருவாக்கிவிட்டது. இது லவ் ஜிஹாத் என்று சொல்லுகிறார்கள். மருமகள் இந்துவாகவும் மாமியார் இஸ்லாமியராகவும் இருப்பது லவ் ஜிஹாத் இவர்களுடைய பார்வையில். பல வணிக நிறுவனங்களான தனிஷ்க் மீது மத வெறியர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். எதிர்ப்புக்கு பணிந்து அந்த விளம்பரத்தை தனிஷ்க் நிறுவனம் திரும்ப பெற்று கொண்டு விட்டது. அன்பும் உறவும் மத வெறிக்கு ஒரு தடையாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, இஸ்லாமிய மாமியார் இந்து மருமகளிடம் காட்டும் நேசம் இவர்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்று சொன்னால், இந்து குடும்பம் பெண்களை எப்படி நடத்தி கொண்டு இருக்கிறது? தேசிய குற்றப்பதிவுத்துறை கடந்த வாரம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் என்ன கூறுகிறது? இந்தியாவில் ஒவ்வொரு 16 நிமிடத்திற்கு ஒரு பெண் பாலுறவு வன்முறை பலாத்காரத்திற்கு உள்ளாகிறார். ஒவ்வொரு 4 நிமிடத்திற்கும் ஒரு பெண் தனது கணவன் அல்லது கணவன் வீட்டார் மூலம் கொடுமைக்கு இலக்காக்கப்படுகிறார். அதோடு நிற்கவில்லை. ஒவ்வொரு 2 நாட்களுக்கும் ஒரு அமில தாக்குதலுக்கு ஒரு பெண் ஆளாகிறாள். இன்னும் ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒரு பெண் பாலியல் பலாத்கார முயற்சியை எதிர்கொள்கிறாள். பெண்ணை மானபங்கம் படுத்தும் எண்ணத்துடனான தாக்குதல் ஒவ்வொரு 6 நிமிடங்களுக்கு ஒருமுறை நிகழ்வதாக கூறுகிறது இந்த அறிக்கை. இந்து குடும்பத்திலேயே இந்து பெண்களுக்கு இழைக்கப்படுகிற இந்த படுகொலைகள், சித்திரவதைகள், பாலுறவு வன்முறைகள், இவைகளை பற்றியெல்லாம் இவர்கள் பேச தயாராக இல்லை. ஆனால் ஒரு இஸ்லாமிய மாமியார் இந்து மருமகளை நீயும் ஒரு மகள்தானே என்று அன்போடு பராமரிப்பது மட்டும் இவர்களுக்கு வெறுப்பாகவும் கசப்பாகவும் இருக்கிறது. மதவாதம், இந்துத்துவா என்பது வெறுப்பு, பாசிசத்தின் உள்ளடக்கம் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும்? சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.